ஹலோ கைஸ், பேக் டு மை சேனல். எல்லாரும் விட வச்சு படத்தை பார்த்துட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? வெறித்தனம் மறைஞ்சா தாறுமாறான தக்காளி சோறு. ஆனால் ஸ்லோவாக போகுதுன்னு எல்லோரும் சோர்ந்துடாதீங்க, கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் தரமாக இருக்கும் படம். அப்படி ஒரு மாசு. அது மட்டும் இல்லை, இப்போ ஃப்ரீ ஃபயருக்குள்ள இப்போ தான் வந்தேன். சரி, படத்தை பார்த்துட்டு டயர்டாக இருக்கும்னு உள்ளே வந்தால் க்ளூவால் ஒன்று வந்திருந்துச்சு. அதையும் நடனம் பார்த்தா கொரில்லாவோட அமைப்போட ஸ்ட்ரெச்சர் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதை வாங்கத்தான் முடியாது, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. அது மட்டும் இல்லை, 4 கிலோவால் சேர்த்து கொடுத்துருக்கானுங்க. அதை நான் வாங்கவே விரும்பலை. அதோட இன்னொரு சோகம் என்னென்னா, நான் தான் முகேஷ். இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இப்படி ஒரு ஆஃபர் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதோ இதே தான். வெறும் 950 ரூபாய்க்கு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் 3 நாளைக்கு ஈபி ஏற ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கானுங்க. அதை வாங்குவான்னு கறி நான் நினச்சேன். சரி, இதை வாங்கி தான் பார்ப்போமேனு ஒரு அழுத்தி அதையும் க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 950 ரூபாய்க்கு டேவலப் பண்ண முதல் நாள் நான் தான். அது ஒரு அமௌண்ட்டுக்காண்டி. அதில் 800 செலவு வச்சுருந்தாலே 2500 டைம் மட்டும் வந்திருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, கருணாகரன் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது வேண்டாம்ன்ற முடியுமா? அதனால் க்ளைம் பண்ணியாச்சு. அப்புறம் விடாமுயற்சி படம் மட்டும் இல்லை, அப்புறம் சில விஷயங்கள் சொல்லணும்னு ஷேர் பண்ணிக்கணும்னு இந்த இடத்துல நான் இது பண்ணிக்கிறேன். நிறைய நல்ல மனுஷங்களை பற்றி இதில் பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, இதில் அதிக யூடியூபர்ஸை கவனிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒழுக்கத்தை கூட தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் பீஸ்ட்டு, ஹரிஷா சாயிக்கு, இந்த மாதிரி அப்புறம் நிறையா பேர் ஹெல்ப்பிங் மைண்ட்ஸு நிறையா இருக்குது. அப்புறம் இன்னொன்று அவர் அப்படி கூப்பிடக்கூடாது, அஜித் குமார் சார் அப்படின்னு கூப்பிடலாம். அவரோட நல்லது இல்லது எதுவும் வெளியே தேர வேணாம். நான் ஏன் ஃபோக்கஸில் போய்கிட்டு இருப்பேன், அமைதியாக இருப்பேன். அடுத்தவங்க மீடியாஸ் எது என்ன வேணால் சொல்லட்டும். ஆனால் இவ்வளோ அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுமான்னு கேட்டால் எந்த நடிகராலும் முடியாது. அதை நம்ம அஜித்துக்கிட்ட கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லை, அவரோட ஃபேன்ஸாக இருக்கிற எல்லா ஃபேன்ஸுக்கும் பெருமையாக இருக்குதுப்பா, மஜாவாக இருக்குது. படம் ஸ்லோவாக இருந்தாலும் கடைசி வரையும் பார்த்திங்கன்னா என்னோட ஒரு பொறுமையாகவே போய்கிட்டு இருக்காரு. அடி நான் அடித்து நொறுக்குங்க தலை அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ் நமக்கே தோணும். வெறி ஆகும். அவனெலாம் நேரில் பார்த்தா ஓலி கண்டா பண்ணிடலாம் போல தோணுச்சு. அந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று, ஹாலிவுட் நடிகரான ஒருத்தரை பற்றி தெரியும்ல. அவர் என்னென்னா, ஒரு மீட்டப்பில் விஜயகாந்த் சாரை பற்றியும், அப்புறம் நம்ம மதுரை அழகர் கோவிலில் ஷூட்டிங் நடந்ததை பற்றியும் ஓப்பனாக பேசியிருக்காருங்க. அது யாரும் இல்லை, இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும் பாருங்க. Which happened with you during the shoot? Started my journey in Chennai for the very first film. So I was a trained fighter, but not the film fighter. Film we were shooting in Madurai. So we have people from Madurai. So it was a place called Alagad Kovil. So when the action started, so Vijaykanth sir was there. He said no. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் யாரால் பேச முடியும்? அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு இங்கே தான் நடந்துச்சு. அதுவும் மதுரை அலர்கோயிலில் தான் நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்றதை ஒரு பெருந்தன்மையோடு ஒத்துக்கிட்ட ஒரே ஹீரோ, அப்புறம் வில்லன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல மனுஷன் கூட சொல்லுவேன் நான். அப்படிப்பட்ட இதை நான் ஒரு கவனித்தேன். அதனால இதை வீட்டில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணதான். ரொம்ப ஹேட் டச் ஆகிடுச்சு. என்னடா மனுஷன் அலர்கோயிலை பற்றி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. அலர்கோயில் பசங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. ஆமாம், அது மட்டும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அப்புறம் இது பண்ணுவோம், அவங்ககிட்ட இருந்து தேவையான விஷயங்களை எடுத்துக்குவோம். நிறைய யூடியூபர்ஸு அது முக்கியமாக பண்ணனால தான் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவங்களோட வீடியோஸை ஃபாலோ பண்ணால் மட்டும் இல்லை, அவங்களோட நடவடிக்கையை நீங்கள் பார்த்தாலே போதும், அதில் தெரிஞ்சுக்குவீங்க, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்குவீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். அது போக போக உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லை, சின்ன யூடியூபர்ஸ் பெரிய யூடியூபர்ஸை கவனிக்கிறது முக்கியத்துவம் தான். அவங்களுக்கு சொல்லித்தரணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குப்பா, இதை நீயும் பண்ணுப்பா, உன்னோட டேலண்ட் இதில் காத்துன்னு யாரும் சொல்லித்தரதில்லை. மை வீடியோஸில் எப்படின்னு எனக்கே தெரியாது. நான் நிறைய வீடியோஸ் போடுவேன், எடிட் பண்ணுவேன். அதனால் நான் அப்போக்கப்போ சில விஷயங்களை ஓப்பனாக பேசுவேன். ஃப்ரீ கொலாபரேஷன் கூட பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்ஸில் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம கூட கொலாபரேட் பண்ண மாட்டாங்க, எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, எல்லாத்தையும் நான் பண்ணிக்குவேன். காப்பிரைட் கொடுத்தா கூட அதை க்ளைம் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ வியூஸ் போகாது, அதனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் நம்ம வீடியோவை. இதில் ஃப்ரீ ஃபயரை பற்றி மட்டும் இல்லை, டேலண்ட்டு மட்டும் போக இது ஓப்பன் வேர்ல்டு. அப்புறம் ஃப்ரீயாக பேசுகிறதுக்கான ஃப்ரீடம் இருக்குது இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் பேசுங்க, ஓப்பனாக பேசுங்க.
நிறையா கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், விளையாடுறத வீடியோ எடுங்க, நிறையா இது பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தலை விடாமுயற்சி ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் வீடியோ போடலை. ஏன்னா மக்கி போகிற திரட்டி அள்ளி குமிச்சு அதை ஏற்று வேலை ஆயிடுச்சு. அதனால் நேற்று போயிட்டு சரியான வேலைப்பா. அப்புறம் விடாமுயற்சி நைட் ஷோ போயிட்டு தரமாக இருந்துச்சு. விடாமுயற்சி யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். தலைன்னு கோஷம் போட்ட எல்லா மக்களுக்கும் இது ஒரு பொங்கல், தீபாவளி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செஞ்சுட்டாப்புல. தேங்க்யூ ஃபார் தலை ஃபேன்ஸ்.